நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அவரை மறுதலிக்காம, அவிசுவாசப்படாம, விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாக நின்றால் நமக்கு சில பரிசுகள் நமக்கு காத்திருக்கிறது. இன்றைக்கு என்ன பரிசுங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி சூழ்ந்து நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நம்ம எப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வலது பாசில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவருக்கு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, மனுஷருக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் அவர்களோட வாசம் பண்ணுவா, அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த ஆசீர்வாதங்களாம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறினாலே கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை. ஆவியானவர் தாமே அதுக்கு நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அதனால கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவரை நம்ம மறுதலிக்காம வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும். நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார். பரலோகத்துக்கு போகிறக்குரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவுடைய சிங்காசனில் நமக்கு உட்காரும்படி நமக்கு அருள் செய்வார். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு தூணாக இருப்போம். நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்த பரிசுகள் நமக்காக காத்திருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். அதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்களுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசுகள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.